ஃப்ரெண்ட்ஸ் கஞ்சி வந்து கரைச்சிட்டேன். பாக்ஸில் வந்து ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக ஊற்றி சாப்பிட போகிறோம். என்ன சார் அப்படி ஒரு சிரிப்பு? எப்படி இருக்கு? செம்ம டேஸ்டாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் பழைய கஞ்சி தான் இருந்துச்சு. அதுக்கு வந்து நம்ம மாங்காய் அடித்து சாப்பிட போகிறோம் தொட்டுக்கிறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நல்லா மையாக வந்து இடிச்சுக்கணும். எந்த அளவுக்கு இடிக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நல்லாயிருக்கும் மாங்காய் சாப்பிட்றதுக்கு. ஒரு மாங்காவே இடிச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் அம்மிக்கல்லில் தான் வந்து இடிக்கணும். எங்கள் வீட்டில் வந்து அம்மிக்கல் இல்லை, அதனால் உரலுக்கல்லில் இடிக்கிறோம். இந்த அளவு போதும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து வரமிளகாய், கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். வெல்லம் இருந்தால் வெல்லம் கூட போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் சர்க்கரை போட்டுக்கலாம். இது இருமாம்மா இது முதல்ல மை தான் பார்க்கலாம். இது ஒரு மையாதுமா மை. சரியான காரம். சர்க்கரை போட்டுக்கலாம். காரம் வந்து கொஞ்சம் குறையிறது. இதில் இப்போ மாங்காய் எல்லாம் போட்டு ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே குத்தலாம். டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே போடுற அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ கண்ணு அடிச்சிருப்பா சாமி, ஏகப்பட்ட காரம் போட்டிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் அப்படியே மச்சு விட்டுடலாம். அப்படியே பார்க்கும்போதே நாங்கள் உருது சாமியா. ஆமாம், கஞ்சிக்கு தொட்டுக்கிறதுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் நீங்களாம் சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சோமி என்ன பண்ணுற? கஞ்சி கரைக்கிறேன். இது மாங்காய்க்கு. ஆமாம், பழைய சொரி தான். பழைய சொரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நம்ம தயிர் ஊற்றிக்கலாம். தயிர் ஊற்றிட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு வந்து கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கலாம். கொஞ்சமாக போதும். ஆனால் இந்த கஞ்சிக்கு வந்து தண்ணி டேஸ்ட்டு. யசோமியா. ஆமாம், இந்த பச்சை மிளகா, வெங்காயம் அதை போட்டு சாப்பிட்டாலே தண்ணி டேஸ்ட்டு தான். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கஞ்சி வந்து கரைச்சிட்டேன். பாக்ஸில் வந்து ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக ஊற்றி சாப்பிட போகிறோம். என்ன சார் அப்படி ஒரு சிரிப்பு? எப்படி இருக்கு? செம்ம டேஸ்டாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.